அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 141 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? தங்சான் வந்து அந்த ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்திருப்பாங்க. போகிற வழியில் ஒரு 3 தருதலைங்க சம்மந்தமே இல்லாமல் வழி மறைச்சு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். ஸோ ஃபேட்டி தான் என்ன பண்ணுறான், இவங்க கிட்ட சண்டை போகிறதுக்காக இறங்கி வரான். அவன் என்ன சொல்கிறான், என்ன ஃபேட்டி உன்னை நீயே ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபேட்டி வந்து இவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கான். அதுக்கு பழிவாங்க தான் ஃபேட்டியை சண்டை போகிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவன் அட்டாக் பண்ணும்பொழுது ஆப்போனண்ட் என்ன சொல்கிறான்னா, என்னடா மறந்துட்டியா, உன்னோட அட்டாக்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது அப்படிங்கிறது மறந்துட்டியா அப்படிங்கிறான். ஆனால் ஃபேட்டியோட மார்ஷல் சோல் வந்து எப்பயோ இவால்வ் ஆயிடுச்சு. அடிச்ச அடியில் அவன் எங்கேயோ போய் விழுந்துருவானா. அடுத்து இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அவனுடைய 6th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இப்போ தங்சானுக்கு என்னடா இவன் எடுத்தோடனே 6th சோல் ஸ்கில்க்கு போயிட்டான், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமே, இன்னொருத்தன் வேற வந்து சப்போர்ட் பண்ணுறானே, ஃபேட்டியால் ஹேண்டில் பண்ண முடியுமா தெரியலையேன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் எடுக்கிறான் பாருங்க அந்த கத்தி. அது வெங்காயம் வெட்ட கூட பயன்படாது போல. இதை பார்த்தோன்னே ஃபேட்டி பயங்கரமாக சிரிக்கிறான். ஆனால் உடனே அந்த ஒரு கத்தி ரொம்ப பெருசாக, அதாவது பில்டிங்கோட பெருசாக மாறுது. ஃபேட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ பயப்படுற மாதிரியே ஒரு ரியாக்ஷனை கொடுத்தா கூட அந்த ஒரு அட்டாக் அவன் மேலே சுத்தமாக படலைங்க. இவனுக்கு பின்னாடி வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுங்களுமே தொடர்ந்து இவனை என்னென்னமோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் ஒரு அடி கூட இவன் மேலே விழல. இது பத்தாததுக்கு அவனுக்கு 2 பேருக்குள்ளேயே கோஆர்டினேஷனில் 2 பேருமே பொத்துன்னு கீழே விழுந்துட்டானுங்க. ஃபேட்டி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அடி வாங்கினால அவன் இப்போ தான் எந்திரிச்சு வரான் போல தெரியுது. அவன் என்ன பண்ணுறான், ஃபேட்டி மேலே ஒரு அட்டாக் பயன்படுத்துகிறான். இது வந்து சோல் ஸ்கில் லாக்டவுன் சொல்லுவாங்க. கண்டினியூஸாக அது என்ன பண்ணும், துரத்திக்கிட்டே வரும். ஓ எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா, இருறா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்கள் மேலே திருப்பி விட்டான். அது ஒரு கருப்பு புகை மாதிரி ஃபார்ம் ஆகிடுதா, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ஃபேட்டியால் ஹீட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்க முடியும். பார்க்கும்போது இவனுங்க தடவிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் என்ன பண்ணுறான், இவனுங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை அப்படிங்கிறத மூட்டி விட்றான். அடிச்சுக்கிறானுங்க, யார் அடிக்கிறானுங்கன்னே தெரியல. ஃபேட்டி பாட்டுக்கு கேஷுவலாக வெளியில் நடந்து வந்துடுவானா. அந்த கருப்பு புகைலாம் விலகுனதுக்கப்புறம் தான் பார்த்தா இவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவனுக்கு சரியான கோவம். ஃபேட்டி உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஃபேட்டி என்ன பண்ணுறான், அந்த பர்ஸ்டிங் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற அட்டாக்கை பயன்படுத்துகிறான். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக். மேலே பட்டால் கண்டிப்பாக சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தங்சான் வந்து பயந்துடுறான். ஆனால் ஃபேட்டி அவங்கள அட்டாக் பண்ணல. அதான் ஃபேட்டி என்ன சொல்கிறான், என்ன தம்பி இதுக்கப்புறமா நீ சண்டை போகணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிறப்போ அவன் சரண்டர் ஆகிட்டான். அதான் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நீ என்னை அடித்த, அதுக்கு நான் உன்னை திரும்பி அடித்தேன், எல்லாம் சரிக்கு சமமாக போச்சு அப்படின்ன உடனே அப்போ நான் இங்கேருந்து கிளம்பி போட்டுமா அப்படின்னு கேட்குறானுங்க. அது எப்படிப்பா, என்ன அடித்ததுக்கு முடிஞ்சு போச்சு, ஆனால் அந்த பெண்களுக்கு நீ செய்த துரோகத்துக்கு நான் என்ன பண்ணுறது, அதுக்கு தண்டனை இருக்குல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களை கட்டி போட்டுறான். ஆனால் இப்போ இவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, டே ஃபேட்டி உங்ககிட்ட நான் பேசணும், எனக்கு ஆக்சுவலாக உன் மேலே கோவமே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமாக பேசுகிறான். இதை பார்த்தோன்னே ஃபேட்டி ஐயோ அவனா நீ, டேய் ஓடுங்கடா வண்டியை எடுங்கடா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கடான்னு கத்துறான். இதை பண்ணதில் அவனுக்கு பெருமை வேற போல தெரியுது. பாத்தியா உன்கிட்ட நான் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலனா கூட எப்படி ஓட விட்டேன் பாத்தியா அப்படிங்கிறானுங்க. மேலே இருக்க மற்ற 2 பேர், டேய் உன்னை பார்த்தா இப்போ எங்களுக்கே ஒரு மார்க்கமாக இருக்குது, கம்முன்னுறா அப்படிங்கிறானுங்க. அதான் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது தங்சான் சொல்கிறான், பரவாயில்லடா உன்னோட ஸ்கில்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் ஆகலை, உன்னோட மெச்சூரிட்டி லெவலுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறான். ஏன்னா இவன் வந்து வெறும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் சண்டை போடல, இவனோட லிமிட் என்ன அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியுது. அதான் என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக அந்த ஒரு சண்டை நடந்ததில் கடைசியாக டோர்னமெண்ட்டில் அந்த சமயத்தில் இவன் ஷாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவனோட உயிரையும் வந்து பணையை வச்சு சண்டை போட்டான்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறான். ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்கள் பின்னாடி போயிருக்காரு, ஆனால் யார்கிட்டையுமே ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இவங்க இப்படியே போய்கிட்டு இருக்காங்கல்ல, தங்சான் வந்து வெளியில் பார்க்குறான். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. அவன் என்ன யோசிக்கிறான், இந்த ஒரு அமைதி எவ்வளோ நாளைக்கு நிலைக்க போது தெரியலையே அப்படிங்கிறான். ஏன்னா மார்ஷல் சோலால் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இவங்க வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒருத்தன் வந்து வெல்கம் பண்ணுறான். அப்போ இந்த மனுஷன் கேட்குறாரு, அதெல்லாம் வேணாம்ப்பா, உள்ளுக்குள்ளே ஓல்ட் ரைனோ இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாரு. அந்த காவலாளியும் என்ன சொல்கிறான்னா, இருங்க நான் வேறு யாரையாச்சும் அனுப்புகிறேன், சீஃபை வந்து வர சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து அந்த மனுஷன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் என்ன சொல்கிறான், யோ நீ கத்து உள்ளுக்குள்ளே வரைக்கும் கேட்குது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட நிக்நேம் வச்சு கூப்பிடுவேன் அப்படிங்கிறாப்புல. இவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் நீ வா சண்டை போட்டு பார்த்துருவோம், நீ மட்டும் ஜெயிச்சிட்ட அப்படின்னா அந்த பேர் வச்சு நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க. அதான் இந்த மனுஷன் சொல்கிறாரு, எப்பா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, உன் கூடலாம் என்னால் சண்டை போட முடியாது, அந்த எண்ணத்தை நீ மறந்துடு அப்படிங்கிறாரு. இப்போது டைட்டன் என்ன பண்ணுறாரு, தாய்லாங் இருக்கான்ல அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி பேரன் இல்லையா. இந்த மனுஷன் பார்க்குறாரு, பரவாயில்லடா உன்னுடைய தாத்தா வந்து சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்க, கண்டிப்பாக உங்கள் அப்பாவை விட நீ நிறைய சாதிப்ப அப்படிங்கிறாரு. என்ன உங்கள் அப்பன் தான் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கான் அப்படிங்கிற மனுஷன். இவனுங்க யோசிக்கிறானுங்க, அந்த உருவம் ஒல்லியா அப்படின்னு யோசிக்கிறானுங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்கப்பா. போகிறவில்லே மனுஷன் சொல்கிறான், பாத்தியா உனக்காக ஏகப்பட்ட ஒயின் வாங்கி வச்சிருக்கேன், நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி தான் அப்படிங்கிறானுங்க.
இப்போ உள்ளுக்குள்ள போறாங்க இல்லையா? அந்த சமயத்துல இந்த ஆள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. தாய்லாங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப பணிவா நடந்துக்கிறான். அவருக்கு ஒரு கேள்வி. இவன் ஏன் அவன்கிட்ட ரொம்ப பணிவா பேசுறான்? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதான் இவரு கேட்குறாரு. யோவ்! யார் அந்த 2 பேரு? நீ ஏன் இன்ட்ரோடியூஸே பண்ணல எனக்கு? அவங்கள பார்த்தா உன் ட்ரைப சேர்ந்தவங்க மாரி எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. டைட்டன் ஒரு 2 செகண்ட் யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன சொல்றாரு, அவங்க வந்து என் பேரன் கூட தான்ப்பா படிக்கிறாங்க. ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த மனுஷனுக்கு கன்வின்ஸ் ஆகல. யோவ்! என்கிட்ட ஏன்யா மறைக்கிற? நம்ம ட்ரைபோட கேதரிங்க்கு இவங்கள எதுக்காக கூட்டு வந்திருக்கே? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அந்த சமயத்துல தங்சான் அவனே எந்திரிச்சு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பானா. என் பேர் தங்சான். எங்க அப்பா பேர் வந்து தங் ஹாவ் அப்படின்னு சொன்னது தான். அந்த ஆளு கத்தன கத்துல பில்டிங்கே ஆடுதுங்க. யோ ஓல்டு கொரில்லா என்னையா நடக்குது இங்க? ஹாவ் தென் ட்ரைபால நம்ம பட்டதெல்லாம் நீ மறந்து போயிட்டியா? தாங்காவ மட்டும் இல்லைன்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, யோ லூசு மாதிரி பேசாத. இப்போ தங்காவை மட்டும் பிரச்சனை பண்ணல அப்படின்னா மார்ஷல் சோலால் வந்து ஹவுத்தியன் ட்ரைபை சும்மா விட்டுருப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஹவுத்தியன் ட்ரைப் நம்மளை கை விட்டுருந்தா கூட இதுக்கும் தங்சானுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அவன் உன் கூட வந்தான் அப்படிங்கிறதுனால தான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ எப்பயோ வெளியில் துரத்திருப்பேன். நீயே அவனை வெளியில் அமிச்சிரு அப்படிங்கிறாரு. இப்போ டைட்டனும் பார்க்குறாரு. ஓஹோ அப்படியா, சரிப்பா நானும் சேர்ந்தே கிளம்புறேன். எனக்கு கேதரிங் வேணா ஒரு மண்ணை வேணான்னு சொல்லிட்டு மனுஷன் கோவமாக போகிறான். இப்போ தங்சானோ பார்க்குறான். என்னடா இது நம்மளால் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் போய் தடுத்து நிறுத்துறான். நீங்கள் இருங்க, இதை வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ தங்சான் என்ன சொல்கிறான்னா, ஹவுத்தியன் ட்ரைப் செஞ்சதுக்கும் எங்கள் அப்பா செஞ்சதுக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது எதையும் மாற்ற போகிறது கிடையாது. இருந்தாலும் நான் வந்து ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் அப்படிங்கிறத பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த மனுஷன் என்ன கேட்குறான், காம்பன்சேஷனா? சரி ஹவுத்தியன் ட்ரைப் வந்து வெளியில் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க வரல. நான் வந்து இந்த இடத்துல ஹவுத்தியன் ட்ரைபை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வரல. நான் வந்து எங்கள் அப்பாவையும் என்னையும் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அதான் அந்த மனுஷன் சொல்கிறாரு, இங்கே பாரு ஹவுத்தியன் ட்ரைபை பற்றி எனக்கு கவலை கிடையாது சரியா? அவங்க இல்லாமலே நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம். அதுக்கப்புறம் நீ என்னமோ காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொன்னியே, உன்னால் என்ன காம்பன்சேட் பண்ண முடியும்? நீ தம்மா தூண்டு பையன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. தங்சான் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த ஒரு கேதரிங்கை நான் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, வாய்ப்பா? ஏண்டா ஹவுத்தியன் ட்ரைப் க்ளோஸ் பண்ணாங்களே, அப்போ எங்களுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களா? ஏன் உங்கள் அப்பா போய் சண்டை போட்டாரே, எங்களை பற்றி யோசிச்சாரா? நான் எதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? கிளம்பி போடா இங்கே இருந்துன்னு சொல்லிட்டு மனுஷன் ஃபுல் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணுவாரா? நம்ம ஃபேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஓட்டின பள்ளி மாதிரி ஆயிட்டான். தாய்லாங் விட்டுருந்தா வெளில பறந்தே போயிருப்பான் போல தெரியுது. அப்போ டைட்டன் வந்து பேசலான்னு வரும்போது தங்சான் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் அவனோட காட் கில்லர் டொமைன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அவருக்கு சரிக்கு சமமாக நிற்கிறான். அந்த மனுஷன் பார்க்குறான், ஓ இவனால் என் ஃபோர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது, இவன் கண்டிப்பாக தங் ஹவ் பையன் தான் அப்படிங்கிறான் மனுஷன். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நீங்கள் தங்கணும்னா தங்கிக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட சண்டை போட்டு நீ என்னை டிஃபீட் பண்ணு. 1/2 மணி நேரம் உன்னால் என் பவரை தாங்க முடிஞ்சது அப்படின்னா நீ இங்கே தங்கிறது மட்டும் இல்லை, நமக்குள்ள ஒரு பகை இருக்குல்ல, அந்த பகை இன்னையோட முடிஞ்சிச்சுரா அப்படிங்கிறாரு. தங்சான் கேட்குறான், உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த ட்ரைபோட சீஃபு, என் வார்த்தையை நான் என்றைக்குமே மீற மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ டைட்டன் பார்க்குறாரு, அப்போ இன்றைக்கி நம்ம இங்கேருந்து போக மாட்டோம் அப்படிங்கிறாரு. என்னையா ரொம்ப தான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற? இங்கே பாரு நான் வந்து லெவல் 84 ரீச் ஆகிருக்கேன் சரியா? அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? அவனால் என் பவர் 1/2 மணி நேரத்துக்கு தாங்க முடியுமா அப்படிங்கிறாரு. டைட்டன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு உனக்கு நான் வார்னிங் கொடுக்கலன்னு சொல்லாத, இவன் வந்து நீ நினைக்கிறத விட பவர்ஃபுல். இவங்க அப்பாவிட இவனுடைய திறமை ரொம்ப அதிகம், பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. இவனுங்க 2 பேர் உட்காந்து தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த மனுஷன் யோசிக்கிறார், என்ன இவனே ரொம்ப பயங்கரமாக பேசுகிறானே, ஒருவேளை பயங்கரமான டேலண்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிக்கிறான். இப்போ தங்சான் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து ஒரு எல்டர், அதனால நம்ம இந்த ஒரு போட்டியை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள் ஆக்கலாம் அப்படிங்கிறான். எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஃபேட்டி இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லி ஒரு சர்க்கிள் போட சொல்கிறாங்க ஃபயரில். ஸோ போட்டி என்னென்னா, இந்த ஒரு ஃபயருக்குள்ளே 2 பேரும் சண்டை போடணும். சோல் பவர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஸ்கில்ஸும் பயன்படுத்தக்கூடாது. 1/2 hour என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சா நான் வந்து ஜெயிச்சவன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாருக்குமே கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆள் வந்து ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸில் இந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு இந்த காண்டினென்ட்லேயே ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவனோட சோல் பவரும் அதிகம். ஸோ தங்சானால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ அந்த மனுஷனும் உள்ளுக்குள்ளே வந்துட்டாருப்பா, சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ முதல்ல அடிப்பா அப்படிங்கிறாரு. ஆனால் தங்சான் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணதுக்கப்புறம் மனுஷன் கேட்குறாரு, என்னை பார்த்தா அவனுக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாரு. அவரோட பவரை ரிலீஸ் பண்ணது தாங்க, இவன் எங்கேயோ போய் விழுந்துட்டான், விட்டுருந்தா நெருப்புக்கு வெளியிலே போயிருப்பான் போல தெரியுது. ஆனாலுமே தங்சானை டிஃபீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், அந்த காட் கில்லர் டொமைன் இருக்குல்ல, அதில் ஒரு அட்டாக் இருக்குது, காட் கில்லர் அட்டாக். அதை பயன்படுத்தி அவர் அடிக்கிறாங்க. அந்த மனுஷனும் ஜஸ்ட்ல எஸ்கேப், விட்டுருந்தா வெளில போய் விழுந்திருப்பான். இப்போ அந்த மனுஷன் வெறி கொண்டு என்ன பண்ணுறான், வந்து ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. ஃபேட்டி பார்க்குறான், இன்றைக்கி நம்ம சோலி முடிஞ்சிச்சுரா அப்படின்றான். இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.